உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க போனாங்க துளசி அக்கா? துளசி அக்கா, அக்கா நீங்க எங்க இருக்கீங்க? இன்னைக்கு குஷிக்கு அவ்வளவு பெரிய விஷயம் நடக்க இருந்துச்சு, நீங்க ஏன் அவளை காப்பாத்தவே இல்ல? இதுக்கு துளசி அக்கா ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்க. இல்லனா குஷி உடம்புல ஒரு கீறல் விழ கூட நீங்க விட மாட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க அக்கா, எல்லாம் ஏன் தப்புதான். ஏன்னா நான் உங்களை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். குஷிய தனியா இந்த வீட்டுல விட்டுட்டு போயிட்டேன். ஆனா அக்கா எங்க இருக்கீங்க? எனக்கு ஏதாவது அறிகுறி காட்டுங்க. இல்லனா நீங்க இங்க இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? மோனையா நீங்க? ரதா எனக்கு நல்லாவே தெரியும். குஷி ரெயிலிங்ல தவறி கீழே விழுந்ததுல இருந்து நீ ரொம்ப டென்ஷனா இருக்க. ரதா அது ஒரு ஆக்சிடென்ட் தான். அண்ட் கிருஷ்ண பரமாத்மா உன்னை சரியான நேரத்துக்கு இங்க அனுப்பியிருக்காரு. மோகனையா இதெல்லாம் ரதா எத்தனை தடவை நீ எங்க எல்லாருக்கும் உயிர் பிச்சை கொடுப்ப. உனக்கு தெரியுமா, இன்னைக்கு நீ மட்டும் இல்லனா அப்புறம் என்னோட குஷி. மோகனையா ஏன் இப்படி பேசுறீங்க? குஷி என்னைக்கும் தனியா இருக்க மாட்டா. குஷியோட அம்மாவும் குஷி எப்பவும் தனியா விட மாட்டா. அது நானா இருந்தாலும் சரி, துளசி அக்காவா இருந்தாலும் சரி. ஆக்சுவலா இந்த நாள் ரொம்ப ஹெவி டியூட்டி நாளா இருக்குல்ல, ரொம்ப கனமா இருக்குல்ல. அப்ப நாம ரெண்டு பேரும் போய் ஓய்வு எடுத்துப்போம். ஒருவேளை குஷியோட பாட்டு ஹிட் ஆகலனா அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு அவ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவா. என்ன? சரி நீங்க போங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். உங்க நாடகத்தை நிறுத்திட்டு ஒழுங்கா போய் உள்ள உட்காருங்கம்மா. சரியா? ராதா கொஞ்ச நேரத்துல வந்துருவா. நம்ம கிட்ட டைமே இல்லம்மா. துளசி அக்கா, அக்கா நீங்க இங்க இருக்கீங்களா? அக்கா நீங்க இங்க இருக்கீங்கன்னா ஏதாவது அறிகுறி காட்டுங்க. இல்லனா நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா? அக்கா இன்னைக்கு குஷிக்கு அவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கு. ஆனா ஏன் அவளை நீங்க காப்பாத்தல? அக்கா நீங்க நல்லா இருக்கீங்கல்ல துளசி அக்கா? அந்த தாமினி அக்கா உங்களை ஏதாவது பண்ணிட்டாங்களா அக்கா? கடவுள் கிருஷ்ணருக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க நல்லா இருக்கீங்க. நான் பாட்டுக்கு தேவையில்லாம என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அக்கா நான் இப்போ கிளம்புறேன். ஏன்னா மோனையா எனக்காக காத்துக்கிட்டு இருக்காருல்ல. நான் கிளம்புறேன்.
ஒன்னும் ராதாவுக்கு இப்ப சந்தேகம் வந்துருச்சு. அம்மா ப்ளீஸ் இப்ப வெளியில வந்துடாதீங்க, அப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுமா? தாமினி இப்படியே என்ன சாகடிச்சிருப்ப. ராதா நீயா? நான் தான். இந்த ட்ரம்முக்குள்ள நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ட்ரம்முக்குள்ள யார் என்ன பண்ணுவாங்க? பொதுவா அந்த ட்ரம்முக்குள்ள எல்லாரும் அரிசி பருப்பு தானே போட்டு வைப்பாங்க. போடுறதுக்கு எதுவும் இல்லாததுனால நான் போய் உட்காந்துக்கிட்டேன். அது வந்து ஒண்ணும் இல்ல ராதா. ரொம்ப நாளா நான் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடவே இல்லையா, அதான் இதுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இங்க நான் மட்டும்தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேளை நீ வந்துட்ட, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோம். நான் துளசி அக்கா கூட பேச முயற்சி பண்றேன்னு உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால தானே 2 பேரும் இப்படி நாடகம் ஆடி இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட உண்மையை சொல்லுங்க, 2 பேரும் துளசி அக்காவை என்ன பண்ணீங்கன்னு. அவ செத்து போய் தான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சேம்மா. செத்து போனவள நாங்க 2 பேரும் என்ன பண்ண போறோம்? எதுவா இருந்தாலும் அவ தான் எங்களை வச்சு செய்வா. அப்பப்போ அடிப்பா, அப்பப்போ உதப்பா, என்னென்னவோ பண்ணுவா. அப்ப இப்படி எல்லாம் உண்மையை சொல்ல மாட்டீங்க. சரி, எல்லாரையும் கூப்பிட்டுமா? அம்மா, தாராளமா கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு. ஆனா ராதா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். நீ எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட என்ன சொல்லுவ? இல்ல நீ ஏதோ ஒரு பிசாசு கிட்ட பேச முயற்சி பண்ணிட்டு இருந்தன்னு சொல்வியா? அப்படி சொன்னா நேரா உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க. இல்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பிசாசை கொல்ல முயற்சி பண்ணோம்னு சொல்வியா? போலீஸ் கிட்ட போவியா? பிசாசு செத்து போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? கொன்னுட்டீங்களா? உண்மையை சொல்லுங்க தாமினி அக்கா, துளசி அக்காவை நீங்க என்ன பண்ணீங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.